சென்னையில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, சேகர்பாபு, தாமு அன்பரசன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவபிரியன், சென்னையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு ஆய்வுக் கூட்டம் சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் கூடிய அம்மா அரங்கத்துல நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்துல அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, சேகர்பாபு, அதே போல சென்னை மாநகர மேயர் பிரியா, சென்னை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் வேளாண் துறை, அதே போல சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளினுடைய உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக சென்னைக்கு வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்துல தொடங்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களும் வடகிழக்கு பருவமழையுடைய பருவ காலங்களா இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே செப்டம்பர் மாத 2வது வாரத்திலேயே வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்குகிறது. எனவே சென்னையில அப்படி மழை பாதிப்பு ஏற்பட்டால் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இந்த ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஏறக்குறைய 90% நிறைவடைந்து விட்டதாக ஏற்கனவே பல பேட்டிகள்ல அமைச்சர்கள், அதே போல மேயர் உள்ளிட்டோர் அந்த கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. உங்களோட விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.